அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தில் திருவம்பாவையில் 16வது நாள் 16வது பாட்டைப் பற்றி பார்ப்போம். முன்னைக் கடலை சுருக்கி எழுந்து உடையன் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிப் பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திரு பூதுவும் என்ன சிலை குலவி நம் தம்மையாளுடையாள் தன்னில் பிறவு இல்லா எம் கோமா நண்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியார் மழையேலோரெம்பவார். இப்பாடலின் பொருளை பார்ப்போம். மேகமே இக்கடலை குடித்து அதன் நீரை குறைத்து மேலே கிளம்பி உமாதேவியாரின் கார் நிறத்தை பெற்றாய். நீ மின்னலாக மின்னியது அம்பிகையின் சிறிய எடையை ஒத்திருந்தது. நீ இடியாக இடித்தது தேவியின் திருவடியில் பொன் சிலம்பு ஒலித்தது போல் இருந்தது. நீ வானவில் வீசியது அம்பிகையின் புருவத்தை ஒத்திருந்தது. எம்மை ஆளுடையவளாகிய அம்பிகையின் பாகம் சிவருடைய அன்பருக்கு முதலில் அருள் சுரந்து விட்டு பிறகு எங்களுக்கும் அருள் மழையாக பொழிவாயாக. பெண்ணே, இக்கோட்பாட்டை ஏற்கவும் எண்ணி பார்க்கவும் செய்வாயாக என்று கூறி எழுப்புகிறார் மாணிக்கவாசகர். அருளை பெறுதலில் மற்றவர்களை முன்னிலையில் வைத்து தங்களை பின்னணியில் வைப்பது பக்தி படைத்தவர்களின் பேரியல்பாகும். நாரத பக்தி சூத்திரத்தில் எப்படி குழந்தை தன் தாயிடத்தில் அன்பின் மேம்பாட்டில் எவ்வாறு செயல்படுகிறதோ அதேபோல் பக்தன் தெய்வீகத்தின் திருக்காட்சியை கண்டு வியக்கிறான். அவன் அடையும் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை என்று கூறுவது போல் நாமும் இறைவனிடத்தில் அளவில்லாத பக்தி செய்து அவன் அருளை பெற முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். ஓம் நம சிவாய சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.